எல்லா ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்டர்காம் யூஸ் பண்ணுவாங்க. ஆஃபீஸில் வீடுகள்லேயும் இன்டர்காம் யூஸ் பண்ணதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோன் மாடுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணாங்க. அந்த க்ரோன் மாடுலேட்டருங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ பிஎஸ்என்எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கும் பெரிய பெரிய பாக்ஸாக வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரோன் மாடுலேட்டர் போட்டு இன்புட்டு கொடுத்து அவுட்புட் எடுத்துருப்பாங்க. அதாவது லைன் செக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பேரில் வந்து இந்த வீட்டுக்கு போகுது, செகண்ட் பேரில் இந்த வீட்டுக்கு போகுது சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அந்த க்ரோன் மாடுலேட்டரில் இப்போ வந்து இன்புட்டு அவுட்புட்டு கொடுத்து நம்ம எடுக்கிறது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ரவி. வெல்கம் டு நெட்வொர்க் ரவி யூடியூப் சேனல். க்ரோன் மாடுலரில் இன்புட் அவுட்புட் எடுக்கிறதாக இந்த பொருட்கள் இருந்தால் போதும், நம்ம வந்து எடுத்துடலாம். என்னென்ன பொருட்கள்னால் இது வந்து மாடுலர் க்ரோன் மாடுலரு. இது வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் வரைக்கும் அடிக்கலாம். ஸோ அந்த வந்து கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. இது வந்து க்ரோன் மாடுலரு. இந்த கேபிள் பார்த்திங்கன்னா இன்னும் மாடுலரில் கேபிள் கொடுத்ததுக்கப்புறம் அவுட்புட்டு இன்புட்டை வருதான் செக் பண்ணதுக்காக நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ரிமூவ் பண்ணி பார்க்க முடியாது. இதை வந்து உள்ளே கொடுத்து இன்புட் அவுட்புட்டை வருதான் செக் பண்ணதுக்காக இந்த டெஸ்டிங் கேபிள் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இது தேவைப்படும் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரோனில் கேபிள் வந்து பஞ்ச் பண்ணுறதுக்காக இது வந்து க்ரோன் பஞ்ச் டூல்னு சொல்லுவாங்க. இந்த க்ரோன் பஞ்ச் டூல் வந்து நமக்கு தேவைப்படும். இது ஒன்று தேவை. கேபிள் வந்து ஸ்லீவ் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்லீவ் ரிமூவர் கட்ரு ஒன்று தேவைப்படும். அந்த ஸ்லீவ் ரிமூவ் கட்ரு தேவைப்படும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா க்ரோன் மாடலர் பாக்ஸு. இந்த க்ரோன் மாடலரை இதில் வச்சு தான் நம்ம பஞ்ச் அடிக்க போகிறோம். அதனால் பாக்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 பேர் டெலிஃபோன் கேபிள். இந்த 4 பேரை வச்சு தான் நம்ம வந்து இது மாடலரில் கொடுக்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது தான் க்ரோன் பாக்ஸு. இந்த க்ரோன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்கும். இப்போ ஒன்று 13 எடுத்துட்டேன். ஒன்று வந்து இன்புட் கொடுக்குறது, இன்னொன்று வந்து அவுட்புட் கொடுக்குறது. இதை வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துங்க. இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் தனியாக. எடுத்துட்டிங்கன்னா பக்கம் பைப்பு ஒயர்லாம் உள்ளே கொண்டு வரணும்னா நீங்கள் எடுத்தால் தான் உள்ளே கொண்டு வர முடியாது பாக்ஸுக்குள்ளே. அதனால் இது ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரெண்டுமே ரிமூவ் பண்ணிவிடுவோம். அந்த ஹோல்ஸ் வேலை நம்ம வந்து என்ன கேபிள் வச்சுருக்கீங்களோ, டெலிஃபோன் கேபிள் 10 பேரோ எந்த பேர் வச்சுருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் உள்ளே விட்டுக்கணும். இந்த க்ரோனில் பார்த்தீங்கன்னா 10 பேர் உள்ள பாக்ஸ் தான் இது. 10 பேருக்கு மேலே போட முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 10 பேர் கேபிள் வந்து நீங்கள் போட்டுங்க. ஒயரை வந்து ஸ்லீவை கட் பண்ணிக்கிறோம். நம்ம ஒயரில் இருக்கிற ஸ்லீவ் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா 4 பேர் கேபிள். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 10 பேர் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 to 0 வரைக்கும் இருக்குது பாருங்கள். ஸோ 4 பேர் கேபிள்னால நம்ம 4 கேபிளில் தான் மாடலில் இன்சர்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு க்ரோனை கையில் எடுத்துங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், பேக் சைடு பார்த்தீங்கன்னா இன்புட் ரூட் ஒன்று இருக்கும். அதில் ஒயரை விட்டுருங்க. ஒயரில் விட்டுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. கேபிளை கொஞ்சம் சுருட்டி இருக்கும். ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரூட் இருக்குது பாருங்கள். அந்த ரூட்டில் கொடுத்து லாக் பண்ணிடணும். உங்களுக்கு லென்த்து ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்லீவ் ரிமூவ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு விட்டுருணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே பிளாக் கலரில் இருக்க பாருங்கள். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு இருக்கிற பேரில் வந்து மேலே கொடுத்துருவோம். கீழே நீட்டிகிட்டு இருக்குன்னா நம்ம இது பஞ்ச் பண்ணுவோம். பஞ்ச் பண்ணால் கட் ஆகிடும். மேலெல்லாம் இன்புட்டு கொடுத்துட்டு கீழேருந்து நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஒயிட்டு, ப்ளூ ஒயிட்டு, க்ரீன் ஒயிட்டு, ப்ரௌன் ஒயிட்டு சொல்லிட்டு ஆர்டர் வைஸ் தான் வயிறை வந்து க்ரோன் மாடலில் நம்ம வந்து உள்ளே ஏற்றியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து ஜம்பர் டூலால் நம்ம வந்து அடிக்க போகிறோம். ரிமிங் பஞ்சிங் டூலில் எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திங்கன்னா வெளியில் 2 இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒயரை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த டூலை யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த கம்பி யூஸ் பண்ணி கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா டைட் பண்ணதாக இந்த இங்கே இருக்குது பாருங்கள் கீழே. இதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அச்சு அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா டைட்னஸ் ஆகிடும். முன்னாடி பார்த்திங்கன்னா கேபிள் வந்து க்ரீம் பண்ணுறதாக இது வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுதான் எடுத்து நமக்கு இப்போ அடிக்க போகிறோம். இப்போ பஞ்சிங் டூல் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே விட்டதை நம்ம அடிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா கட்ரு. திருப்பி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வயரில் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். நீங்கள் டேரெக்டாக நேராக வச்சு ஒரு பஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு வயரை வந்து பஞ்ச் பண்ணிக்கிங்க. நீங்கள் பஞ்ச் பண்ணிட்டு தனியாக வந்து கட் பண்ணிவிடுங்க. ஒயர் கேபிள் வச்சு கட் பண்ணிவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் எல்லாமே கொடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாடுலரை நம்ம வந்து பாக்ஸ் உள்ள வைக்க போகிறோம். இப்போ பாக்ஸ் உள்ள மாடுலர் உள்ளே வச்சாச்சு. இன்புட்டு கொடுத்தாச்சு. நம்ம அவுட்புட் எடுக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா கேபிளை வந்து ஸ்லீவ் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேரை எடுத்துக்க தனித்தனியாக பிரிச்சுக்க போகிறோம். அவுட்புட் எடுக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம், ஸ்லீவில் ரிமூவ் பண்ணிவிட்டு 4 பேரை வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா
எந்த பேரில் ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் கிடையாது. நீங்கள் எந்த பேர் வேணாலும் வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். அதாவது இங்கே வந்து க்ரீன் ஒயிட் எடுத்திங்கன்னா இங்கே என்ன பேர் கொடுக்குறீங்களோ ஃபோனுக்கிட்டே நீங்கள் அதே பேர் தான் எடுக்கணும். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா லைன் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து க்ரீன் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ப்ரௌன் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா கிடைக்கும். பட் ஆனால் கிராஸ் லைன் கிடைக்கும். அதாவது வேறு ஒருத்தர் லைன் வந்து உங்களுக்கு கலந்து வந்துடும். கலந்து வரப்போ உங்களுக்கு வந்து நாய்ஸ் அவங்க வாய்ஸ் வந்து மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. நீங்கள் வந்து என்ன பேர் எடுக்கிறீங்களோ அதே பேரில் வந்து அவுட்புட் எடுத்துங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து அதில் வச்சு பஞ்ச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்து பஞ்ச் பண்ணியாச்சு. தேவையில்லாத கட் பண்ண ஒயரெலாம் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ வந்து அவுட்புட் எடுத்தாச்சு. இவ்வளோ தான் ஒரு மாடுலரில் நம்ம வந்து இன்புட் அவுட்புட் கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து கட் ஆகிச்சோ ஏதாவது இது கிடைக்கலாலும் நம்ம ஏற்கனவே ஒரு டூல் காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, லைன் டெஸ்டிங் டூல். லைன் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு டூல் இது. இப்போ இந்த டூல் பார்த்திங்கன்னா இப்போ நம்பர் 1 வந்து ஒரு டெஸ்டிங் ஒரு லைன் போயிட்டுருக்குன்னா, இப்போ லைன் 1 வந்து பிரச்சனை இருக்குன்னா நம்ம இந்த லைன் 1 இருக்குல்ல அது டேரெக்டாக உள்ளே கொடுத்து இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைன் 1 வந்து கனெக்ட் ஆகிடும். அதோட இன்னொரு எண்டு பார்த்திங்கன்னா ஃபோனில் கொடுத்துருவோம். ஃபோனில் கொடுத்துட்டு ஃபோனில் வருதான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டயல் டோன் வந்ததுன்னா லைன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல வந்து பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு போனோம்னா நம்ம லைன் எங்கே இஷ்யூ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக அந்த கேபிள் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேபிள் வந்து டெஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு யூஸாக இருக்கும். வச்சுங்க. அவ்வளோதான். ஒரு க்ரோன் மாடலில் எப்படி வந்து கேபிளில் இன்புட்டு கொடுத்து அவுட்புட் எப்படி எடுக்கிறது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. இதே போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க எங்களுடைய நெட்வொர்க் ரவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம இதே போல் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.